நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த நாள் காலை மஹி சிவா ரூமுக்கு 2 கப் காஃபி எடுத்துக்கிட்டு வந்தா. சிவா அப்பதான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தான். என்ன நீ காஃபி கொண்டு வர என்று மஹியை பார்த்து கேட்டான். மஹி உடனே எல்லாரும் வேலையா இருக்காங்க, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன் என்று கூறினாள். சிவா சரி என்று சொல்லிவிட்டு காஃபி எடுத்து குடிச்சான். மஹி உடனே டேய் கிரிஷ் எழுந்திரு என்று கூறினாள். கிரிஷ் மாமா கொஞ்ச நேரம் மாமா ப்ளீஸ் மாமா என்று கூறினான். மஹி டேய் எருமை நான் உன் அக்கா முதல்ல எழுந்திரு என்றாள். கிரிஷ் உடனே எழுந்தான். நீயே 8 மணி வரை எழுந்து பொழுத்திட்டு தூங்குவ, நீ என்ன எழுப்புறியா, அதிசயந்தான் என்று கூறினான். சிவா உடனே சிரிச்சான். மஹி உடனே மானத்தை வாங்காதடா, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா என்று அவனை பெட்டிலிருந்து பிடிச்சி இழுத்தா. கிறிஷும் ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டான். மஹி உடனே மாமா என்று கூப்பிட்டாள். சிவா திரும்பி திரும்பி பார்த்தான். மஹி யாரை தேடுறீங்க என்று கேட்டாள். சிவா மாமா மாமான்னு சொன்னியே, அதான் என் அப்பா வந்திருக்காங்களான்னு பார்த்தேன் என்று கூறினான். மஹி விளையாடாத மாமா உன்னை தான் கூப்பிட்டேன் என்றாள். நானே கூப்பிட சொன்னாலும் கூப்பிட மாட்டேன், இப்போ என்ன நீயே கூப்பிடுற என்றான் சிவா. மஹி நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம் தெரியுமா மாமா என்றான். சிவா சந்தோஷம் தானே என்றான். மஹி என்ன என்று கேட்டாள். சிவா உங்களுக்கு தான் இங்கே வர பிடிக்கல, நாங்கள் தான் கம்பல் பண்ணி அழைச்சிட்டு வந்தோம்னு அத்தை மாமா சொன்னாங்க, ஸோ இப்போ ஹாப்பி தானே என்றான். மஹி உடனே அது இங்கே வரத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னோம், இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா என்றாள். சிவா அதுக்கு என்ன பண்ண முடியும், பொங்கலுக்காக வந்தீங்க, முடிஞ்சதும் போய் தானே ஆகணும் என்றான். மஹி என்று சோகமாக கூறினாள். சிவா இரு உனக்காக ஒன்று வச்சிருக்கேன் என்று அவன் கபோர்டை திறந்து ஒரு மரப்பெட்டி எடுத்து வந்தான். மஹி அதில் என்ன இருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்தா. சிவா அதை ஓப்பன் பண்ணி ஒரு குட்டி ஒயிட் ஃப்ராக் எடுத்தான். மஹி வா அழகா இருக்கு, யாரோடது என்று கேட்டாள். சிவா உன்னோடது தான் என்றான். மஹி என்னோடதா? சிவா ஆமாம், உனக்கு 3 வயசு இருக்கும்போது நான் உனக்காக வாங்கி கொடுத்தேன். உனக்கு இந்த ட்ரெஸ்ஸுனா ரொம்ப பிடிக்கும், எங்கே போனாலும் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போவேன். நீ வளரவும் இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு பத்தாமல் போயிடுச்சு, அதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அழுத, ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். மஹி எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ பிடிக்குமா, அதை தடவி பார்த்துக்கிட்டே கேட்டா. சிவா இல்லை, அந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்த என்ன தான் உனக்கு பிடிக்கும், அவளை பார்த்துக்கிட்டே சொன்னான். மஹி அவளும் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தா. கிரிஷ் என்னை விட்டுட்டு 2 பேரும் என்ன பார்க்குறீங்க என்று கேட்டான். சிவா உங்களோட திங்ஸு தான், இங்கே பாரு இதான் உன்னோட பாலாடை என்றான். கிரிஷ் என்னோடதா, அப்போ நானே எடுத்துக்கவா என்று கேட்டான். சிவா எடுத்துக்கோ என்று கூறினான். மஹி இன்னும் அந்த பெட்டியில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தா. அவளோட குட்டி கொலுசு, குட்டி வளையல், காலில் போட்டிருந்த காப்பு, பால்மணி இப்படி நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்க்க அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அப்புறம் ஒரு பாக்ஸ் எடுத்து அதுக்கு மேலே மகிழினி என்று எழுதியிருந்தது. அது மேலே இன்னொரு பாக்ஸில் கிருஷ்ணான்னு இருந்தது. கிரிஷ் உடனே என்ன பாக்ஸ் மாமா இதெல்லாம், எங்க பேர் போட்டிருக்கு என்று கேட்டான். சிவா திறந்து பாருங்க உங்களோடது தான் என்று கூறினான். மகியும் கிரிஷும் அவங்கவுங்க பேர் போட்டிருந்த பாக்ஸை திறந்து பார்த்தாங்க. பார்த்தா அது உள்ள தொப்புள் கொடி இருந்துச்சு. கிரிஷ் உடனே மாமா இதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்களா என்று கேட்டான். சிவா நீங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா. மஹி பிறந்தப்ப பாப்பாவை நான் தான் வச்சிருப்பேன், வேற யார்கிட்டையும் தரமாட்டேன்னு அடம்பிடிப்பேன். அவளும் என் கூடவே தான் இருப்பா. கிரிஷ் பிறந்தப்ப மஹிக்கு 4 வயசு. நான் கிரிஷை தூக்குனாலே அழுவா. எப்போதும் அவ கூடவே இருக்கணும்னு நினைப்பா. என்னை கிரிஷ்கிட்ட நெருங்கவே விட மாட்டா. கிரிஷ் உடனே மஹியை அடிச்சான். மஹி ஏன்டா என்னை அடிச்ச என்று கேட்டாள். கிரிஷ் உடனே மாமாவை என்னை தூக்க விடாம என் கூட விளையாட விடாம எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க என்றான். மஹி டேய் அது ஏதோ குட்டி பாப்பாவா இருந்தப்போ நடந்தது, அதுக்கு இப்போ அடிப்பியா என்றாள். கிரிஷ் உடனே ஆமா என்று கூறினான். சிவா சரி சரி விடுங்க. மஹி ஒரு ஃபோட்டோ எடுத்தா. அந்த ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு. ஒரு பையன் கையில் ஒரு குட்டி பையன் வச்சிட்டு இருப்பான், பக்கத்தில் ஒரு பாப்பா நிற்கும். யார் இவங்களா என்று கேட்டாள் மஹி. சிவா தெரியலையா, நம்ம 3 பேர் தான். நான் தான் கிறிஷை கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் நிற்கிறது நீ தான். கிறிஷ் உடனே மாமா இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகட்டுமா என்று கேட்டான். சிவா எடுத்துகிட்டு போங்க என்றான். மஹி அவனோடது மட்டும் அவன் எடுத்துக்கிட்டோம், என்னோடது எல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும் என்று கூறினாள். சிவா உடனே ஏன் என்று கேட்டான். மஹி நமக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு வச்சுக்கலாம் என்று சொல்லிட்டு ஓடிட்டா. சிவா அவள் போகிறதையே பார்த்தான். கிரிஷ் இது எந்த மாதிரியான ப்ரப்போசல் மாமா என்றான். சிவா அதான்டா எனக்கும் தெரியல என்று கூறினான். கிரிஷ் உடனே நடிக்காத மாமா, நீயும் அந்த நிலாவும் சேர்ந்து என் அக்கா வெறிப்பேத்தி எப்படியோ லவ் சொல்ல வச்சிட்டீங்க என்றான். சிவா மச்சான் கண்டுபிடிச்சிட்டியா என்றான். கிரிஷ் ஆமாம், நீங்கள் பேசும்போது நான் விட்டு கேட்டேன் என்றான். சிவா உடனே அவகிட்ட சொல்லிடாதடா என்றான். கிரிஷ் அப்போ எனக்கு உங்கள் புல்லட் ஓட்ட சொல்லிக் கொடுங்க என்று கேட்டான். சிவா வா சொல்லித்தரேன். அவனை அழைச்சிட்டு போய் சொல்லி கொடுத்தான். அவனும் நல்லா கற்றுக்கிட்டான். அப்படியே நைட் ஆயிடுச்சு. ஊருக்குள்ள உள்ள அம்மன் கோவில் முன்னாடி நிறைய பெண்கள் பாட்டு பாடி கும்மி கொட்டினாங்க. அப்புறம் விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சாங்க.
மியூசிக் சேர், லெமன் வித் ஸ்பூன், கொக்கோ, கபடி, ஸ்லோ சைக்கிள், ஓட்டப்பந்தயம் இப்படி நிறைய போட்டிகள் வச்சாங்க. சிவா, மஹி, கிறிஷும் கூட அதில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசு பொருள் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு போனாங்க. அடுத்த நாள் மஹி ஃபேமிலி சென்னைக்கு கிளம்புறதால கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மீன், நண்டு, இறால்னு சிவா வீட்டில் மதிய சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. மஹி சிவா ரூமை கிராஸ் பண்ணும்போது சிவா பேசுகிற சத்தம் கேட்டு நின்னான். அதுவும் அவன் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தான். சிவா ஒரு ஃபாரின் கிளைண்ட் கூட லேப்டாப்பில் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். மஹி டோரை லைட்டாக திறந்து எட்டி பார்த்தா. சிவா அவளை பார்த்துட்டு உள்ளே வர சொன்னான் சைகையிலேயே. மஹி உள்ளே போனான். சிவா மஹி கிட்ட 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுன்னு சைகளை சொல்லிட்டு கிளைண்ட்டு கூட பேசிகிட்டு இருந்தான். மஹி அவனை ஆச்சரியமாக பார்த்தா. முதல் நாள் அவனை சேரோட பார்த்து திட்டுனது, அப்புறம் லேப்டாப் யூஸ் பண்ண தெரியுமான்னு கிண்டலாக கேட்டது, இதெல்லாம் அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கவும் எழுந்து வெளியில் போயிட்டா. சிவா அவள் போகிறத பார்த்தான். ஆனால் கிளைண்ட்டு கூட பேசிகிட்டு இருந்ததால் அவனால் ஒன்றும் பண்ண முடியல. மீட்டிங் முடிஞ்சதும் அவளை தேடி போனான். மஹி கார்டனில் உள்ள ஊஞ்சலில் உட்கார்ந்துருந்தா. சிவா உடனே மஹி மஹின்னு கூட்டிக்கிட்டே போனான். மஹி அவனை பார்த்ததும் தலை குனிஞ்சிக்கிட்டா. சிவா மஹி என்ன பாரு என்று அவன் தலையை பிடிச்சி நிமித்தினான். மஹி கண் ஃபுல்லாக கண்ணீரோட இருந்தா. சிவா அவளை அப்படி பார்த்ததும் கொஞ்சம் பயந்துட்டான். ஹே என்ன ஆச்சு, ஏன் அழற என்று கேட்டான். மஹி மாமா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எங்கே வேலை பார்க்குறீங்க என்று கேட்டாள். சிவா MBA, அப்புறம் அவன் ஒர்க் பண்ணுற கம்பெனி நேம் சொன்னான். மஹி எப்படி மாமா இவ்வளோ படிச்சுட்டு இப்படி சிம்பிளாக இருக்க முடியுது என்று கேட்டாள். சிவா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு என்று கூறினான். மஹி ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் போய் பார்த்ததே இல்லையே என்று கேட்க, சிவா முக்கியமான மீட்டிங் இருந்தால் தான் போவேன் என்று கூறினான். மஹி உங்கள் சேலரி எவ்வளோ என்று கேட்டாள். சிவா உடனே 1,00,000 என்று கூறினான். மஹி அப்போ நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போனால் ப்ரமோஷன் கிடைக்கும், சேலரி இன்னும் அதிகம் ஆகும்ல என்று கேட்டாள். சிவா நான் டெய்லி ஜாப் போயிட்டா வயல் தோப்பெல்லாம் யார் பார்த்துப்பா, வேற ஆள் வச்சு கூட பார்த்துக்கலாம், ஆனால் நம்ம பார்த்துக்கிற மாதிரி ஆகுமா என்றான். மஹி ஆனால் இதனால் எந்த லாபமும் இல்லையே என்றாள். சிவா ஏன் இல்லை, விவசாயம் பண்ணாதான் நம்மளால் சோறு சாப்பிட முடியும். எதுக்காக வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறோம், 3 வேளை சாப்பாடு சாப்பிட தானே, அதுக்கு விவசாயம் பண்ணாலே போதும். மஹி உடனே சரியா சொன்னீங்க மாமா, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா சாரி என்றாள். சிவா நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ எனக்கு உதவி பண்ணணும், பண்ணுவியா என்று கேட்டான். மஹி ஆனால் எனக்கு தான் விவசாயம் பற்றி ஒன்றுமே தெரியாதே என்று கூறினாள். சிவா இந்த மாமாவுக்கு மதிய சாப்பாடு கொண்டு வந்தால் மட்டும் போதுண்டி என்றான். மஹி கொண்டு வரேன் மாமா என்றாள். அப்புறம் மதியம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. நைட்டு மஹியோட ஃபேமிலி சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. அங்கே போன பிறகு மஹியும் சிவாவும் டெய்லி கால் மெசேஜ்னு பேசிப்பாங்க. மஹி பிறந்தப்பவே மஹிக்கும் சிவாவுக்கும் மேரேஜ் பண்ணுறதா பேசியிருந்தாங்க. இப்போ 2 குடும்பமும் ஒன்றாகவும் மஹி காலேஜ் முடிச்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல் மஹி படிப்பு முடிஞ்சதும் எல்லாரும் கிராமத்துக்கு வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு சிவா மஹி ரூமுக்கு போனான். சிவா மஹி மஹி எழுந்திருடி என்று கூப்பிட்டான். மஹி உடனே என்ன மாமா என்று கண்ணை கசக்கியபடியே எழுந்தா. சிவா வா என் கூட வா என்று அவ கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போனான். மஹி உடனே மாமா இதெல்லாம் பார்க்கும்போது நீ ப்ரப்போஸ் தானே பண்ண போற, எனக்கு தெரியும். இப்படி தான் ஸ்டோரியில் வர ஹீரோ எல்லாம் கல்யாணத்துக்கு முதல் மாடிக்கு அழைச்சிட்டு போய் அங்கே நிறைய கலர் பல்ப்ஸு கேக் எல்லாம் வச்சு முட்டி போட்டு ரோஸ் நீட்டி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அப்படி தானே நீயும் பண்ண போற என்றாள். சிவா உடனே சிரிச்சுக்கிட்டே மாடிக்கு அழைச்சிட்டு போனான். மஹி சுற்றி சுற்றி பார்த்தா. அவன் நினச்ச மாதிரி அங்கே ஒன்றுமே இல்லை. எப்போதும் போல தான் இருந்தது. என்ன மாமா ஒன்றுமே இல்லை என்று கேட்டாள். சிவா உடனே நீயே ஏதோ கற்பனை பண்ணிட்டு கேட்டா நான் என்ன பண்ணுறது என்று கூறினான். மஹி அப்போ ஏன் என்னை அழைச்சிட்டு வந்தீங்க என்று கேட்டாள். சிவா வானத்தை பாரு என்றான். மஹி உடனே பார்த்தா. அன்னைக்கு பௌர்ணமி முழு நிலா அழகா இருந்துச்சு. சுற்றி நிறைய நட்சத்திரம், ரொம்ப அழகா இருக்கு மாமா என்று கூறினாள். சிவா அவ சோகத்தை மாற்ற தான் வானத்தை பார்க்க சொன்னான். இப்போ என்ன பாரு என்றான். மஹி பார்த்தா. சிவா உடனே இந்த நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம், 5 பூதங்கள் சாட்சியாக சொல்கிறேன். என் வாழ்க்கையோட கடைசி மூச்சு வர ஒரு பொண்ணு இருக்கான்னா அது நீ தான், நீ மட்டும்தான். எனக்காக உன் அப்பா அம்மா தம்பி எல்லாரையும் பிரிஞ்சு வர, உன்னை என்னைக்குமே அழ விட மாட்டேன் என்று கூறினான். மஹி அவனை ஹக் பண்ணி அழுதா. சிவா அழாதடி, இப்போதான் உன்னை அழ வைக்க மாட்டேன்னு சொன்னேன் என்று கூறினான். மஹி இது சந்தோஷத்தில் வர கண்ணீர் என்று கூறினாள். சிவா உடனே சரி வா கீழே போகலாம் என்று சொன்னான். அடுத்த நாள் காலையில் பெரியவங்க ஆசீர்வாதத்தோட சிவா மகிழினி மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சுது. 1 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அவ பேர் காவியா. காவியாவுக்கு மகியோட பால்மணி, வளையல், கொலுசு, காப்பு, அவளோட ஒயிட் ஃப்ராக் இதெல்லாம் போட்டுவிட்டு சிவா பாப்பாவை தூக்கிட்டு நிற்பான். பக்கத்தில் மகி நிற்பா. அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டினாங்க. அந்த ஃபோட்டோ பக்கத்துலேயே மகி இதெல்லாம் போட்டுட்டு இருந்து அவள் சின்ன வயசு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவும் இருந்தது.
மகி, நான் சொன்ன மாதிரியே நம்ம பாப்பாவுக்கு எல்லாம் யூஸ் ஆகுது பாத்தீங்களா என்று கேட்டாள். சிவா உடனே நீ யாரு? சிவா பொண்டாட்டியாச்சே, சொன்னதை செய்யாம விடுவியா என்று கூறினான். மகியும் உடனே சிரித்தாள். இத்துடன் இந்த தொடர்கதை முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.